கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் கணபதி டிவி அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் வார ராசி பலன் இது ஜூன் மாதத்திலே 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் 11ஆம் தேதி அன்னைக்கு சர்வ ஏகாதசி. ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும். இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி பெருகும் என்று நம்பப்படுகிறது. அதே போல் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிரதோஷம், சுக்கிரவார பிரதோஷம். ஒரு நல்ல செல்வ செழிப்பு நமக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எத்தனையோ வழிமுறை கடைபிடிக்கிறோம் பணம் சேருவதற்கு. தெய்வ வழிபாடுகள், தாந்திரிக பரிகாரங்கள் இவ்வளவோ செய்கிறோம். அதில் மிக முக்கியமான வழிபாடு அப்படிங்கிறது மகாலட்சுமி வழிபாடு செய்வது தான். அதுவும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷ காலத்திலே வில்வ இலைகளினால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணினா அந்த மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கிறது. நல்ல விஷயம் நம்ம நடக்கும். அதே போல 14ஆம் தேதி சர்வ அமாவாசை. நம்முடைய வீட்டில் வாழ்ந்து மறைஞ்ச நம்முடைய முன்னோர்கள், தாய் தகப்பன் முன்னோர்கள், இவர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அதி அற்புதமான நாள். அந்த அமாவாசை தர்ப்பணம் கொடுப்பதனாலே குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகும். ஸோ இந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்களை பார்க்க போகிறோம். எனதருமை மேஷராசி அன்பர்களே, இந்த செவ்வாய் பகவான் எப்படி இருக்க? ரொம்ப ஆட்சியா இருக்க மேஷராசிக்காரர். குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்காரு. இதெல்லாம் ரொம்ப விசேஷம். இந்த வாரத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு யாருக்கெல்லாம் மகரத்தில் செவ்வாய் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் பெரிய வெற்றி வரும். பிறவி ஜாதகத்தில் மகரத்தில் செவ்வாய் இருந்தால் உங்கள் சொல்படி உங்கள் சகோதரர்கள் கேட்டு நடப்பார்கள், உங்கள் குடும்பத்தார் கேட்டு நடப்பார்கள். இப்போ கோச்சார ரீதியாக செவ்வாய் பகவான் மேஷத்தில் இருப்பதனால சொத்து சுகம் சேரக்கூடிய ஒரு காலம். உறவுகள், நட்புகள் இவைகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கார். பிள்ளைகளுடைய வாழ்க்கை மனசுக்கு மகிழ்ச்சி தான். இந்த காலகட்டத்தில் 7ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் 3வது ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இப்போ உங்களை நிறைய பேருக்கு திருமணம், வளைகாப்பு, சீமந்தம் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க. பயணங்கள் அமையும். அப்படி ஒரு நல்ல காலகட்டம். இன்னும் திருமணம் கூடி வரலைன்னா திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கும். சகோதரிகளோடு ஒரு ஒற்றுமை அமையும். மகள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். கம்ப்யூட்டர் துறையில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வாகனத்துறையில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். இசிஇ படிக்கிறதுல மாணவர்கள் ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க. அரசு வேலைகள் உங்களுக்கு ரொம்ப கச்சிதமாக திருப்தியாக நடக்கும். புதன் பகவான் அனுகூலமாக இருக்கிறதுனால வியாபார நிமித்தமான பயணங்கள் வெற்றிகரமாக இருக்கும். வியாபார பேச்சுவார்த்தைகள் ரொம்ப நல்லா இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுவீங்க. திட்டமிட்டு செலவு செய்வீங்க. ஒரு பரபரப்பாகவே நீங்கள் இருப்பீங்க. அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சகோதர உறவு திருப்திகரமாக இருக்கும். இதெல்லாம் இந்த வாரம் நடக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களாக உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் ஆரம்பத்தில் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. இடமாற்றம், வேலை மாற்றம் ஏற்படும். நிறைய முன்னேற்றங்கள் காத்திருக்கு மேஷராசிக்காரர்களுக்கு. இந்த வாரம் முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும். குறிப்பாக முருகனுக்கு அரளிப்பூ மாலை சாற்றி வழிபாடு செய்தால் பெரிய வெற்றியை நீங்கள் பெற முடியும். ரிஷபராசி அன்பர்களே, தொழில் நிமித்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி வெற்றி பெறப் போகிறது. எப்படி வெற்றி பெற்றீங்க, எப்படி முயற்சி பண்ணுறீங்க அப்படிங்கிற ரகசியத்தை டோன்ட் ஷேர் வித் எனிபடி. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சுக்கிர பகவான் தனஸ்தானத்தில் இருக்கார். நல்ல தன லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், அந்யோன்யம் இருக்கும். குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறது சிலருக்கு இளைய சகோதரர்களோடு ஒரு கருத்து மாறுபாடு, மனக்குழப்பம் இதை ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய் 12ஆம் இடத்தில் இருப்பது பலர் சொத்து சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. இடமாற்றம் ஏற்படும். வேறு வீடு வாங்குவது, பழைய வீட்டை விற்பது முயற்சிகள் வெற்றி பெறும்.
4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும்னு நமக்கு உணர்த்திகிட்டே இருக்கார். புரோக்கரேஜ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும். நல்ல பண வருமானம் வரும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வருமானம் பெருகும். ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் பலருக்கு இருக்குது. புதிய வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பும் சிலருக்கு இருக்குது. அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிற அமைப்பும் உண்டு. இது ஒரு நல்ல வாரமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைகிறது. நீண்ட தொலைவு பயணங்கள் பலருக்கு அமையும். 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மறைமுக எதிரிகளின் தொந்தரவு இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூட சில நேரம் உங்களை புரிஞ்சுக்கிடலைன்னு உங்களுக்கு தோணும். மறைமுக எதிரிகளின் தொந்தரவு இருக்குமே தவிர உங்களை அவர்கள் எதுவும் கெடுதல் பண்ணணும் நினைச்சாலும் பண்ண முடியாது. உங்களை பாதிக்காது. கண்ணுக்கு முன்னால் வந்து நின்றுக்கிட்டு உங்களுக்கு பிரச்சனை தந்துட முடியாது. எல்லாமே மறைமுக எதிரிகள் தான். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையான வழிபடரும் நன்மைகள் பெருகும். மிதுன ராசி அன்பர்களே, ஜூன் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்கள் பார்க்க போகிறோம். நம்மளுடைய ராசியில புதன், சுக்கிரன் இந்த கிரகங்கள் சேர்ந்திருப்பது பெரிய யோகம். ராசிக்கு அதிபதியும் பஞ்சமாதிபதியும் ராசியில் இருப்பது அதிர்ஷ்டம். மகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி, வெற்றி, சந்தோஷம் வரும். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும். கடந்த வாரமே உறவினர்களின் வருகை சில குடும்பங்களில் இருந்திருக்கலாம். உறவினர்களால் மகிழ்ச்சி இருந்திருக்கலாம். இந்த வாரம் அந்த மகிழ்ச்சி நீடிக்கும். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும். தன லாபம் கூடும். மன மகிழ்ச்சி கூடும். கல்யாண செய்தி கூடி வரும். நீண்ட தொலைவு பயணங்கள் பலருக்கு அமையும். புதிய வேலை தேடக்கூடியவர்களுக்கு புதிய வேலை அமையும். சிலருக்கு சொத்து சம்பந்தமான லாபமான செய்திகள் வரும். அதே போல இந்த காலகட்டத்தில் அப்பாவுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும். ரொம்ப டாக்கட்டிவாக இருப்பீங்க. ரொம்ப திறமசாலியாக இருப்பீங்க. ரொம்ப அறிவுபூர்வமாக உங்கள் செயல்களை செய்வீங்க. ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுவீங்க. ரொம்ப அழகாக உங்களை வைத்துக் கொள்வீர்கள். உங்கள் அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வாங்கிய கடனை இப்போ அடைச்சிட முடியும். புதுசாக கடன் உதவி வேணும்னாலும் கிடைக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சுப விஷயங்களை தருவார். சுப விஷயங்களில் பங்கெடுக்குமாறு செய்வார். கல்யாணத்தில் கலந்துக்கிடுவீங்க. கல்யாண விஷயங்கள் கூடி வரும். ரொம்ப நல்லா இருக்கும். ஆழ்மனதில் விநாயகரை நினைத்து வழிபடக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வரங்களை விநாயக பெருமான் அருள்வார். என்ன கவலைகள் இருந்தாலும் விநாயக பெருமான் போக்குவார். இது ஒரு நல்ல வாரம். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்துடைய கிரகநிலைகள் பார்க்கும்போது 10ல் செவ்வாய் ரொம்ப விசேஷம். அதிகார பதவிகள் சிலருக்கு கிடைக்கும். சில பேர் வாழ்க்கையில் மிக முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. பொதுமக்களுடைய ஏகோபித்த ஆதரவு நீங்கள் சார்ந்த துறைகளில் உங்களுக்கு இருக்கும். அரசியல்வாதிகள் தங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். பகைவர்கள் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். சுக்கிர பகவானும் புதன் பகவானும் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட், இன்னும் பிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் மனசு ஈடுபடும். கோச்சார சந்திரன் கோச்சார சனியின் மீது போகிற காலகட்டங்களில் கூடுதல் கவனத்தோடு இருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டில் கூடுதல் கவனத்தோடு இருக்கலாம். அதே போல ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் பலருக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். கடகராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் வரும். வெளிநாட்டு வாய்ப்புகள் வருகிற போது அதில் ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் முயற்சி, கல்வி முயற்சி இதெல்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனாலும் சனி சந்திரன் இந்த இணைவு 9வது ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். பயணங்களின் போது உங்கள் பாதுகாப்பை உறுதி பண்ணிக்கணும். தொலைவிலிருந்து வரக்கூடிய செய்திகள் மன அழுத்தத்தை தரும். இந்த வாரம் நீண்ட தொலைவிலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களை விமர்சனம் செய்யக்கூடியதாகவோ உங்களுக்கு மன அழுத்தம் தரக்கூடியதாகவோ இருக்கலாம். கோபத்தை கட்டுப்படுத்தணும். இந்த கடகராசிக்காரர்களுடைய இயல்பு என்ன அப்படின்னா, வெளியே பார்ப்பதற்கு அமைதியாக தெரிவார்கள், உள்ளே எரிமலையாக இருப்பார்கள். கோபம் இருக்கும் உள்ள, ஆனால் வெளியே தெரியாது. அமைதியாக காட்டிக்கொள்வார்கள். அப்படி ஒரு அமைப்பு உண்டு. புதிய சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. திருமண வாழ்க்கையிலே முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2வது திருமணம் கூடி வரும். சில பேருக்கு லிவிங் டுகெதரில் இருக்கக்கூடியவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாமா என்ற எண்ணமும் மேலோங்கும். இது ஒரு நல்ல வாரமாகவே வியாபார பெருமக்களுக்கு அமைகிறது. வியாபாரத்தில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. பூச்சிகளின் தொந்தரவு இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்மராசி என்பர்களே,
சிம்மராசிக்காரங்களுக்கு வாரம் ஆரம்பிக்கிற போது அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன், ராசியில் கேது. முதல் 2 நாட்கள், அதாவது 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி வரைக்குமே கூட 3 நாட்கள் உங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். வம்பு வழக்குகளை எதிரிகள் உருவாக்குவார்கள் உங்கள் மீது. உங்கள் மீதான விமர்சனங்கள் அதிகரிக்கும், வம்பு வழக்குகள் அதிகரிக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். பயணங்களை அவாய்ட் பண்ணணும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் உடல் நலம், உங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. குறிப்பாக இரவு நேரத்து பயணங்களை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. திருமண வாழ்க்கையில் லைஃப் பார்ட்னருக்கு உடல்நல பாதிப்போ, சிலருக்கு திருமண வாழ்க்கையில் விவாகரத்து அமைப்புகளும் இந்த வாரத்தில் இருக்கலாம். அதே நேரத்தில் நண்பர்களால் சில மனவேதனைகள் விட்டு போகும். பாக்கியத்தில் செவ்வாய் இருக்கிறது விசேஷம்தான். நிறைய பூர்வீக சொத்துக்கள் பற்றிய செய்திகள் வராதவர்களுக்கு கூட செய்திகள் வரும். அந்த ஊரில் உங்கள் சொத்து இருக்கா அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வரும். பூர்வீக சொத்துக்கள் பற்றிய தகவல்கள் வருவதும் வருமானம் வருவதும் நடக்கும். அரசியல்வாதிகளுக்கு சில மனத்தாங்கல்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். மனச்சோர்வுகளும் கூட சிலருக்கு வந்துட்டு போகும். ஏன்னா சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கார் பாருங்க. அந்த 10ஆம் இடத்து சூரிய பகவான் அவ்வளவு வலுவாய் இல்லை, ராசிக்கு அதிபதி. அதனால் வார இறுதி நாட்கள் அரசு அதிகாரிகள், அரசு அலுவலர்கள், அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் சோர்வு கொடுக்கும். இந்த வாரம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும். தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்த தடைகள், அஷ்டமத்து சனிங்கிறதுனால சில தடைகள் இருக்கு. குரு பகவானுடைய பார்வை இந்த தடைகளை விலக்கும். பேச்சில் மட்டும் கவனமாக இருக்கணும். யாருக்கும் எந்த உறுதிமொழி கொடுக்க வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து, கேரண்டா கையெழுத்து போட வேண்டாம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு பிசினஸ் ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சி வரும். பொருளாதார ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல்கள் இந்த வாரம் வந்து சேரும். வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கும். மல்டிநேஷனல் கம்பெனியில் சிலருக்கு வேலை கிடைக்கும். வெளிநாட்டை சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். மனைவியோடு அல்லது கணவனோடு கருத்து மாறுபாடுகள் வரக்கூடிய வாரம் தான் இந்த வாரம். 7ல் சனி இருக்கிற போது கவனமாக இருக்கணும். பொதுவாக ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7ல் சனி இருந்தால் திருமண பொருத்தம் பார்க்கிற போது மிக கவனமாக இருக்கும். 7ல் சனி இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் சில மனக்கசப்புகள் இருக்கும். ஆனால் திருமணத்துக்கு பிறகுதான் வாழ்க்கையில் பெரிய உயர்வுகள், பொருளாதார நிலைகள்லாம் ஏற்படும். 7ல் சனின்னா அது பலம் வாய்ந்தவராகிடுறார் இல்லையா? அதனால அதே நேரத்தில் திருமண உறவுகளில் இந்த வாரம் சில கடுமைகள் உங்களுக்கு இருக்கலாம். கருத்து மாறுபாடுகள் கணவன் மனைவிகளில் ஏற்படலாம். ஊரார் முன்னிலையிலே சண்டை போட்டுக் கொள்ளக்கூடிய அமைப்பு கூட சிலருக்கு வரலாம். அட்டமத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் கவனமாக சென்று வர வேண்டிய அவசியம் கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு. சகோதர உறவுகளில் கூடுதல் கவனமாக இருக்கணும். நெருப்பு விஷயம், மின்சார விஷயத்தில் இன்னும் கவனமாக இருக்கணும். கலை உலகை சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்க்கிற தேர்ச்சி வரும். டிப்ளமோ கோர்சஸ் படித்து அதனால முன்னேறக்கூடிய அமைப்புகளும் சிலருக்கு உண்டு. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், டிப்ளமோ எடுத்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கண் மருத்துவர்கள், டயபெட்டிக் சம்பந்தமான பிராக்டிஸ் பண்ணக்கூடிய மருத்துவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். அதே போல கம்ப்யூட்டர் படித்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். காமர்ஸ் படித்தவர்கள் பெரிய அளவுக்கு முன்னேறக்கூடிய யோகங்கள் இந்த வாரம் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சங்கரன் கோயில் கோமதி அம்மன். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் என்ன ஒரு கிரகநிலை இருக்குன்னா, உங்களுடைய 6வது ஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய பிரவேசம் அமைந்து அஷ்டமஸ்தானம் வரைக்கும் போகிறது. இந்த வாரம் உங்களுடைய உடல் நலத்திலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது என்பது மிகுந்த நன்மையை தரும். யாரையும் எதிரியாக பார்க்க வேண்டாம். யாரோடும் சண்டை போட வேண்டாம். மனக்கசப்பை வெளியே காட்ட வேண்டாம். புதிய வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு இது பொன்னான வாரம். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். 7ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருப்பது அதிர்ஷ்டம். திருமணத்திற்கு வரன் தேடக்கூடியவர்களுக்கு நல்ல திருமண வரன் அமையும். கணவன் மனைவியிடையே நல்ல அந்யோன்யம் பெருகும். சகோதரர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். புதிய சொத்து வாங்கும் யோகம் உண்டு. வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்களுக்கு அங்கு சொத்து வாங்கும் யோகம் வரும். அஷ்டமஸ்தானத்திலே
சூரிய பகவான் இருப்பதனால் தந்தையுடைய உடல் நலத்திலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. அரசு அதிகாரிகள், அரசு அலுவலர்கள் இவர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம். அரசியல்வாதிகளோடு சில மோதல் போக்குகள் சிலருக்கு வரலாம் என்பதனால் கவனமாக இருக்கணும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கல்வி மேன்மையை தருவார், பொருளாதார வளர்ச்சியை தருவார், வியாதிகள் வந்தாலும் நிவர்த்தியாகக்கூடிய சூழ்நிலையை தருவார். ஆஃபீஸில் ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், ஒரு நெருக்கடி இருக்கும். படிப்பிலும் மாணவர்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும். எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் துளாராசிக்காரர்கள் மேன்மை அடையக்கூடிய வாரம். பொழுதுபோக்கு விஷயங்கள் திருப்தியாக இருக்கும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டோடு இருந்தால் உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் உருவாகும். உறவினர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். 11 கேது இருப்பதனால் தாய் வழி உறவுகள் உங்கள் மீது அன்பும் பாசமும் காட்டுவார்கள். இது ஒரு நல்ல வாரமாக உங்களுக்கு அமைகிறது. தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு வாரம். விருச்சிக ராசி அன்பர்களே, மிக மிக மகிழ்ச்சியான ஒரு வாரம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ராசிக்கு அதிபதி செவ்வாய் 6ல் இருக்கார், உண்மைதான். ஆனால் சந்திர பகவானுடைய பயணம் 5ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடம் வரைக்கும் பயணமாகிறது. ரொம்ப நாளாக ஒருத்தரை காதலிச்சுக்கிட்டு இருக்கீங்க, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகலைன்னு இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். ஒன் சைடு காதலாக இருக்குது, எப்போ ப்ரப்போஸ் பண்ணலாம்னு நினைப்பீங்க, இப்போது அதுக்குரிய காலகட்டம் உங்களுக்கு கைகூடி வரும். குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் வேணும். குலதெய்வ கோயிலுக்கு போய் குலதெய்வத்தை வழிபாடு செய்வது, அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுவது என்பது மிகுந்த நன்மையை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் அமையும். அதுக்குரிய மருத்துவ ஆலோசனையும் வெற்றி பெறும். அதே மாதிரி பீடியாட்ரிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, கைனகாலஜி மருத்துவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். கேஸ்ட்ரோ என்டாலஜிஸ்டுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். இந்த சனி பகவான் சந்திர பகவான் சேர்க்கை இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைகிறது. அதாவது 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி இந்த காலகட்டத்திலே குலதெய்வம் கோயிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகள் செய்வது நன்மையை தரும். அதே போல அலுவலகத்திலே மோதல் போக்கை வளர்த்துக் கொள்ளாமல் பொறுமையாக செல்வதும் நன்மையை தரும். 6ல் செவ்வாய் இருக்கிறதுனால சிலருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. உடல் நலத்தில் சில பாதிப்புகள் இருக்கலாம். கணவரோடு சிலருக்கு கருத்து மாறுபாடுகள் வரக்கூடிய அமைப்பும் உண்டு. கணவன் மனைவி உறவிலும் கணவன் மனைவியுடைய உடல் நலத்திலும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம். பட் எது எப்படி இருந்தாலும் குரு பகவானுடைய அருள் இருப்பதனால் ஃபினான்ஷியலாக நல்லா இருப்பீங்க. வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வரும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மிக மகிழ்ச்சியாக இருப்பீங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது புதியதாக வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஏற்கனவே ஒரு வாகனம் வச்சிருந்தாலும் இன்னொரு வாகனம் வாங்கலாம்னு தோணும். சில பேருக்கு இப்போ தான் வாங்கியிருப்பீங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் இருக்கும். இந்த வாரம் வாகனம் வாங்குகிற யோகம் பலருக்கு வருது. பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிற யோகமும் உண்டு. புதிய வீடுமனைகள் வாங்க வேண்டும் நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த வீடுமனைகள் கைகூடும். அதே நேரத்தில் மனைவியுடைய உடல் நலத்தில் கவனம் எடுத்துக்கிடணும். கணவனால் அதிர்ஷ்டம் வரும். நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருச்செந்தூர் முருகன் அருளால் குடும்பத்திலே நல்ல செய்திகள் கூடி வரும். 7ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் இருப்பதனால் இந்த காலகட்டத்தில் எதிர்ப்பால் இனத்தவரால் பிரச்சனைகள் வரலாம். பெண்களால் சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம். ஆண் மக்களுக்கு கவனமாக இருக்கணும். காதல் உறவுகள் கைகூடும். காதல் திருமணங்கள் கைகூடும். லிவிங் டுகெதரில் இருக்கக்கூடியவங்க கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற எண்ணத்துக்குள்ளே வருவாங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்குது. வார இறுதியிலே சிலருக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். எதிர்பார்க்கிற கடன் உதவி கிடைப்பதனாலும் இது நல்ல வாரம். மகர ராசி என்பர்களே, தொட்ட காரியமெல்லாம் தொடங்குங்க. என்னென்ன முயற்சி பண்ணுறீங்களோ எல்லா காரியமும் வெற்றி அடையும். வார தொடக்கமே வெற்றியை தரக்கூடிய காலம்தான். கம்யூனிகேஷன் செக்டாரில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல சில பேர் இடமாற்றம் செய்வீர்கள். இப்பொழுது புதிய வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. உங்கள் கம்யூனிகேஷன் அதில் வெற்றி கிடைக்கும். ஆனாலும் ஒரு அழுத்தத்தோடைய மன பயத்தோடைய உங்கள் கம்யூனிகேஷன் இருக்கும். ஆனால் முடிவு உங்களுக்கு வெற்றியாக அமையும். புதிய வீடு மனைகள் வாங்கக்கூடிய யோகம் அது சிறப்பாக இருக்கு. சகோதரர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். அதே போல இந்த வாரத்தில் அரசு அலுவலர்கள் அரசியல்வாதிகள் அவருடைய கான்டாக்ட்ஸ் ஏற்படும். அதனால டெவலப் பண்ணிக்கிடுவீங்க.
சகோதரியோடு சில கருத்து மாறுபாடுகள் வரும், மனைவியோடு சில கருத்து மாறுபாடுகள் வரும். பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். கம்யூனிகேஷன் செக்டர், எலக்ட்ரானிக்ஸ் துறைகள், ஜவுளித்துறைகள், கம்ப்யூட்டர் துறைகள், இதெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும், நல்ல பணவரவு இருக்கும். விருந்து விசேஷங்களில் சென்ற வாரம் பங்கெடுத்திருப்பீர்கள், இந்த வாரமும் பங்கெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். நல்ல பணப்புழக்கம் அதிகரிக்கும், எதிர்பார்க்கிற நன்மைகள் கூடி வரும். மகளுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கிடணும். இந்த வாரம் உங்களுக்கு மிக நல்ல வாரமாக, மகிழ்ச்சி தரும் வாரமாக அமையும். செயற்கை முறை கருத்தரித்தல் சிலர் குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் சொல்லி வருவது மிகுந்த நன்மைகளை தரும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு மிக மிக நன்மையான ஒரு வாரம். பொதுவாக ஒரு வாரம் இருக்கும்போது இந்த வாரத்தில் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், சிலருக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்கும், இதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு, ஹெல்த் பாதிப்பு, திருமண வாழ்க்கையில் பாதிப்பு மனசு கஷ்டத்தை கொடுக்கும். பொதுவாக வீட்டு பெரியவர்கள் ஆலோசனை சொன்னால் இப்போ கேட்டுக்கிடணும். சில பேர் ஒருவரை மனதார விரும்புவார்கள், தவறான மனிதராக இருந்தாலும் அவரை மனதார விரும்புவார்கள். வீட்டில் உள்ளவர்கள் சொன்னால் இப்போது கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை சில கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ராகு செய்யும் மாயம் அப்படி. ராகு ராசியிலே உட்கார்ந்திருக்கிறார். ஆகவே தவறான நபர்களை நம்பக்கூடிய அமைப்பு சிலருக்கு இப்பொழுது ஏற்படலாம். மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது. புதிய உறவுகளை, நண்பர்களை நம்பக்கூடாது. இந்த வாரத்தில் ராசியில ராகு பகவான் இருப்பதனால் நீங்கள் அருகில் உள்ள புற்றுக்கோயிலுக்கு சென்று அங்கு வழிபாடு செய்வதோ, நேர்த்திக்கடன் இருந்தால் அது நிறைவேற்றுவதோ ஆனந்தத்தை தரும். சிலருக்கு குடல் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்பொழுது இருக்கலாம். வெளிநாட்டு வாய்ப்புகள் சிலருக்கு கைகூடும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் திருமணம் கைகூடவில்லை என்றால் இந்த வாரம் முயற்சி செய்தால் பலருக்கு நல்ல செய்தி வரும். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல உயர்வுகள் வரப்போகிற ஒரு காலகட்டமாக இது அமையும். யாரிடமும் வீண் ஜம்பம், சவடாலான வார்த்தைகளை பேச வேண்டாம். சகோதரர் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார், கணவர் பக்கபலமாக இருப்பார். பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரும், மகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும், செய்தொழில் வெற்றியடையும். ஒரு காதல் போனால் இன்னொரு காதல் மலரும் என்ற சூழ்நிலையும் சிலருக்கு இந்த வாரம் உண்டு. 6ஆம் இடத்திலே குரு பகவான் இருப்பதனால் குடும்பத்து பெரியவர்களை மதித்து நடப்பதும், அவர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியதும் மிக மிக அவசியம். சிலருக்கு புதுசாக வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும், போட்டிகளை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இந்த வாரம் இருக்கும். பழைய சொத்துக்களை விற்கக்கூடிய அமைப்பும் இருக்கும். இது ஒரு நல்ல வாரமாக இருக்கிறது. இந்த வாரத்தில் தன லாபம் கூடுவதனால் இது ஒரு மகிழ்ச்சியான வாரம். 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதும் ஒரு நன்மை, தன லாபம் கூடும். 6ஆம் இடத்திலிருந்து குரு பகவானை 2ஆம் இடத்தை பார்ப்பதும் ஒரு நன்மை. தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை பார்க்கிறார், தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்கிறார், நல்ல வருமானம் கூடும். இது ஒரு நல்ல வாரமாகவே உங்களுக்கு அமைகிறது. குடும்பத்து பெரியவர்களின் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது மிகுந்த நிம்மதியை தரும். மிகுந்த விலை உயர்ந்த பொருள்கள், நகைகள், பணம் இவற்றையெல்லாம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக மயிலை, கற்பகவல்லியை வழிபடுவது மிகுந்த வெற்றியை தரும். மீனராசி அன்பர்களே, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சிலர் விசா சம்பந்தமான சில ப்ராப்ளத்தில் இப்போ இருப்பீங்க. வேலை சம்பந்தமான சில நெருக்கடிகள் இருக்கும். அவை எப்பொழுது தீரும் என்று காத்திருப்பீர்கள். உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து நிலைமையை சரி பண்ணிக்கணும். சிலருக்கு மனசு சம்பந்தப்பட்ட நோய்கள் இப்பொழுது இருக்கலாம். புதிய வேலை வாய்ப்புகள் சிலருக்கு அமையும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வாக்கு வன்மையை தருவார். பூர்வீக சொத்துக்களின் மூலம் வருமானம் வந்து சேரும். சகோதரர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். கோபமும் அதிகமாக இருக்கும். கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது மிக மிக அவசியமாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அலுவலகத்தில் சிலருக்கு ப்ரமோஷன் லேட் ஆகலாம். இந்த காலகட்டத்தில் ஹீட்னால சில ப்ராப்ளம் சிலருக்கு இருக்கலாம். அரசு வழி காரியங்கள், இப்போ புதுசாக முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் வெற்றியாக முடியும். அரசு திட்டங்கள் உங்களுக்கு உதவி செய்யும். அதே நேரத்தில் அரசியல்வாதிகளோடு சிலருக்கு பகை வரலாம். அரசியல்வாதிகள் சிலருக்கு உடல்நல பாதிப்புகள் இருக்கலாம். அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடிய சிலருக்கு உடல்நல பாதிப்புகள் இருக்கலாம். சில அரசு அதிகாரிகள் லஞ்ச லாவணிய வழக்குகளிலோ சில புகார்களிலோ இந்த வாரத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடிய அமைப்பும் உண்டு. அதே நேரத்தில் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் மிகச்சிறப்பாக இருக்குது.
வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய யோகமும் மிகச்சிறப்பாக இருக்கு. 5ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பதனால் மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். எப்பவும் ஒரு சந்தோஷம், ஆனந்தம் இருக்கும். தெய்வீக வழிபாடுகளிலே மனது ஈடுபாடு கொள்ளும். ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும். அதை போல உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையுடைய வளர்ச்சியை கண்டு மனசு ஆனந்தமாக இருக்கும். அவர்களுக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகிறதை கண்டு மனசு ஆனந்தமாக இருக்கும். பணப்புழக்கம் மனசிற்கு சந்தோஷம் தரும். குடும்பத்திலே சுப காரியங்களில் பங்கெடுத்து அதனால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். இது ஒரு நல்ல வாரமாக உங்களுக்கு அமைகிறது. இந்த வாரத்தில் முதல் 2 நாட்கள் உங்கள் உடல் நலத்திலும் அம்மாவின் உடல் நலத்திலும் கவனம் எடுத்துக்கணும். ஒரு பரபரப்பு மிகுந்த நாட்களாகவோ மனதிற்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய நாட்களாகவோ முதல் 2 நாட்கள் இருக்கலாம் என்பதனால் தியானம், யோகா போன்றவற்றை செய்வது நல்லது. ஆனாலும் இந்த வாரம் சொத்து சுகம் சேரும், பண வருமானம் கூடும், மனதிற்கு மகிழ்ச்சி வரக்கூடிய வாரம் என்று பற்பல நன்மைகள் உங்களுக்கு வருவதனால் இது ஒரு நல்ல வாரமாகவே உங்களுக்கு தென்படுகிறது. அன்பர்களே, இங்கே நான் குறிப்பிட்டிருப்பதெல்லாம் கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் தான் பலன்களை சொல்லியிருக்கேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை கான்டாக்ட் பண்ணி நேரடியாக வந்து நீங்கள் என்னை சந்திக்கலாம். நேரில் வர இயலாதவர்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.